நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மை லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லவரே, நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை சொல்லுவரே நன்றி. ஆண்டோட நாமத்தை இந்த ஜோசோ டிவி மூலமாக மகிமைப்படுத்த இயேசப்பா கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசோ டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவராய் தெய்வம் நம்ம கூட இருந்து எப்போதும் வழிநடத்தி வருகிறாய். இந்த 5 மாதங்களும் 2024 வருஷம் புதிய வருஷத்து பிறந்து 5 மாதங்கள் கிருபையாய் நடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க புத்தகம் 45 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் சொல்லி. கோணலானவைகளை செவையாக்குற தேவன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குடும்பத்தில் கோணல் இருக்குது. ஒருவேளை பிள்ளைகள் கோணலாக இருப்பாங்க, கணவன் கோணலாக இருப்பாங்க, மனைவி கோணலாக இருப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லைன்னா அப்பா அம்மா கோணலாக இருப்பாங்க. நிறைய கோணல்கள் இருக்கிறது. அது ஆண்டவராய் தெய்வம் சொல்கிறார், கோணலானவைகளை செவையாக்குவேன். இப்போ யாருக்கு இந்த கோணலானவைகளை செவையாக்குவார் அப்படின்னு நம்ம பார்த்தா 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவளுக்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவே கத்த சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஒரு வேளை சோத்திரம் பிரைஸோ பிள்ளைகளோ கணவனோ குடும்பத்துலேயோ ஒரு வேளை சொந்தக்காரங்களோ யார் கோணலாக இருந்தாலும் கூட ஆண்டவர் செவையாக்குவேன் கர்த்தர் தெளிவாக வாக்கு பண்ணி இருக்கிறார். ஏன்னா இந்த யோனாவை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், நினிவேக்கு போய் நீ சுவிசேஷ சொல்லுன்னு சொல்லி நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பினார். ஆனால் அவன் தர்சூசுக்கு போனான். பாருங்க, கோணலான வழி. ஆண்டவராய் தெய்வம் அவனை சும்மா விடவே செய்யலை. கரெக்டாக அவர் நேராக்கி செவ்வையாக்கி அந்த ஊழியத்தை செய்யும் அளவும் அந்த யோனாவை சும்மா விடலை. கடலில் கொண்டு கடல் கொந்தளிப்பு வந்துச்சு, தூக்கி போட்டுருங்க சத்துலான்னு நினச்சான். ஆண்டவர் பாருங்க ஒரு பெரிய மீனை ஒழுங்கு வைத்து கரெக்டாக நினிவேயில் போய் கக்க சொன்னார். அந்த நினிவேயில் ஆண்டவர் அந்த யோனா கொண்டு என்ன சொல்லணுமோ அதை செய்து முடித்தார். அந்த நினிவே பட்டணம் முழுவதும் மனம் திரும்பினாங்களா? எவ்வளோ பெரிய அதிசயம் அன்பு பிள்ளைகளே. ஆண்டவராய் தெய்வம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்பாக இப்படி காரியத்தெல்லாம் செய்கிறார். ஒருவேளை நீங்கள் கோணலாக இருந்தால் கூட அதை செவ்வையாக்கவே கத்த சொல்கிறார். ஆண்டவர் சித்தமான ஊழியத்தை செய்யும்படியா, செவ்வையான ஊழியத்தை செய்யும்படியா தேவன் அனுக்கிரம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, செவ்வையான வேலை செய்யணும். ஆண்டவர் சித்தமில்லாத வேலையை நிறைய பேர் செய்துட்டு அதில் கஷ்டங்கள் பாடுகள் அனுபவிக்கிறாங்க. தேவனுக்கு சித்தமான தொழிலை ஆரம்பிச்சுட்டு அதில் ரொம்ப கஷ்டங்கள் படுகிறாங்க. சித்தமில்லாத தொழிலை ஆரம்பிச்சுட்டு ஆண்டவர் சித்தமான தொழிலை நம்ம ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். கோணலான இருக்கிற தொழிலையும் மாற்றணும். பாருங்கள், எல்லா கோணலையும் கர்த்தர் மாற்றி செவ்வையாக்குவேன் கத்த சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பாருங்கள் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 27 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சொல்லி. பாருங்க, 1ஆம் வசனம் சொல்லியிருக்கத்த, லிவிதான் என்னும் நீண்ட பாம்பு, லிவிதான் என்னும் கோணலான சர்ப்பம், இந்த ரெண்டையும் ஆண்டவர் பாருங்க தமது பட்டயத்தால் தண்டிப்பார்
அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார் சொல்லி நிறைய குடும்பத்தில் இந்த சர்ப்பங்கள், கோணலான சர்ப்பம் பற்றிகள், லிவிதான் என்னும் நீண்ட பாம்பு, லிவிதான் என கோணலான சர்ப்பம், இப்படிப்பட்ட சர்ப்பங்கள் நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளை கோணலாக்கி படிக்க விடாதபடி வைக்குது. நிறைய காரியங்கள் நடக்க வைக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. இந்த கோணலான பாம்பு பிள்ளை இல்லாமலாம் ஆய்க்கிறது. நிறைய குடும்பத்துக்கு ஆண்டவர் கிருபையால் குழந்தை இல்லாத குடும்பத்தை ஜெபிக்கும் போது இந்த சர்ப்பத்தை தான் அல்லேலூயா ஆண்டவர் அழிக்க அதை கிருபை கொடுத்துருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக அந்த வலு சர்ப்பத்தை நான் கொண்டு போடுவேன் கத்த சொன்னார். அப்படி கொண்டு போட்டு நிறைய குடும்பத்தில் குழந்தைகளை கொடுக்குறா. குடும்பத்தில் பெரிய அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்குது. வேலை கிடைக்குது. பாருங்கள், கோணலான பிள்ளைகளை செவ்வையாக்குற தெய்வம். அதனால் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறா, அல்லேலூயா, அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான், அது அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு தான். பிள்ளைகளோட வாழ்க்கையில் இப்படி காரியம் இருந்தனா நான் கண்டிப்பாக செவ்வையாக்குவேன் கத்த சொல்கிறா. தேவன் சர்வ வல்லவர். பாருங்கள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் மூத்தவன் அப்பா சொல்ல கேட்டான். இளையவன் அப்பாட்ட எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போய் கோணலான வழியில் போனான். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். கடைசியில் அவனுக்கு தொழில் இல்லை, வேலை இல்லை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட பைசா இருக்கும்போது நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க, நல்லா தின்னாங்க. ஆனால் அவன்கிட்ட பைசா இல்லை, பணம் இல்லைன்னொன்னே எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய காரியம். ஆனால் சோத்திரம், அவனுக்கு தொழில் இல்லாதனால ஒரு பண்டி மேய்க்கிற தொழில் கிடச்சிச்சு. அந்த பண்டி மேய்க்கிற தொழிலுக்கு பண்டிகை வைக்கிற தவிட கூட அவனுக்கு திங்க கிடைக்கல. எவ்வளோ பெரிய கோணலான வழியில் எவ்வளோ பெரிய பாடுகள் இருக்குது பாருங்கள். பண்டி மேய்க்கிற அந்த தவிடு கூட கிடைக்காததுனால தான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கோணலான வழியை செவ்வாய்ப்படுத்துகிற தேவன் அந்த மகனோடு பேசினார். அந்த மகனை சந்தித்தார். பாருங்கள், ஆண்டவர் சர்வ வல்லவர். அவனை தொட்டார் பாருங்க. அதுக்கு பிறகு தான் அவன் மனம் திரும்பி, எங்கள் அப்பா வீட்டில் எத்தனை பேரோ வேலைக்காரங்களாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களே, எனக்கு இந்த தவிடு பண்டித்துங்கிற தவிடு கிடைக்கலன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி அப்பாவை நோக்கி ஓடுனான். அவன் கோணலான வழியை ஆண்டவர் செவ்வாய்ப்படுத்தி அதே தகப்பட்ட கொண்டு அந்த பிள்ளையை ஒப்படைச்சார். பாருங்கள், ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படவே இல்லை. நீங்கள் நல்லா ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை நீங்கள் நினைக்கிறேன், ஒருவேளை நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஊழியம் கூட செய்கிறேன், ஏன் எங்கள் வீட்டில் இந்த கோணலான சம்பவங்கள் நடக்குதுன்னு கேட்கலாம். பாருங்கள், இந்த கோணலான சர்ப்பத்தை கர்த்தர் கொண்டு போடுவார். கொண்டு போட்டு யார் கோணலாக இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் கண்டிப்பாக கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்ப்பார். எப்படி அந்த இளைய குமாரனை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். அவன் சொன்னால் பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அவன் பாவத்தை அறிக்கை பண்ணி அப்பாட்ட வந்து சேர்ந்தான். நல்ல பிள்ளையாக மாறினான். அவன் அப்பா சொன்னாங்க, இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அந்த வீட்டில் பெரிய கொண்டாட்டம், அற்புதம் நடந்துச்சு. கொளுத்த கண்டடிச்சாங்க. அவனுக்கு புதிய ஆடை கொடுத்தாங்க. நல்ல குளிப்பாட்டி புது ஆடை கொடுத்து, மோதிரம் கொடுத்து, அவனுக்கு செருப்பு கொடுத்து, பாருங்க கொளுத்த கண்டடிச்சாங்க. என்ன பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஒரு கோணலான பிள்ளை மனம் திரும்பி வந்தோடனே அந்த குடும்பத்தில் சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அங்கே நடன கழிப்பெல்லாம் வச்சாங்க. எல்லாரும் நடன கழிப்பு, எல்லாம் சந்தோஷம் பாருங்க. எப்போ நடன கழிப்பு வரும், எப்போ ஆடி பாடுவாங்கன்னா கோணலான வழி சரியாகும் போது தான் நம்ம நடன கழிப்பு ஆடி பாடவே முடியும். இல்லைன்னா நம்மளால் அசைவே முடியாது. அந்த கோணலான வழியை விட்டு வந்ததுனால தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த அப்பா அப்படி ஒரு பெரிய சந்தோஷத்தை சந்தோஷமாக கொண்டாடுனாங்க பாருங்க. அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் கோணலான வழியில் இருக்குது, நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஜெபிக்கிறேன் நினைக்கலாம், கவலைப்படாதுங்க. நிச்சயமாக அந்த இளையகுமாரனை கர்த்தர் கொண்டு வந்தவர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளை கொண்டு வருவார். கணவனை கூட கொண்டு வர முடியும். யார் கோணலாக இருந்தாலும், ஒருவேளை மனைவி அல்லேலூயா அந்த லோத்து மனைவி போல உப்பு தூணாக இருக்க பார்த்தீங்களா, கோணலான வழியில் போய் கோணலாக பார்த்தா
அல்லேலூயா. திரும்பி பார்த்தா, திரும்பி பார்க்காம ஓடுன்னு சொன்னார. அல்லேலூயா. தேவதூதன் சொன்னதுக்கு கீழ்ப்படியிலவா திரும்பி பார்த்ததுனால இன்னும் உப்பு தூணாக இருக்க பாருங்கள். இப்படி கோணலான அல்லேலூயா ஆட்களை ஆண்டவர் சோத்திரம் சமமாக்கும்படியாக அற்புதம் செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். அங்கே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் அப்படி நடக்கும். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறானே பாருங்க, வாசல்கள் பூட்டப்படாது இருக்க. நிறைய வாசல்கள் அடப்பட்ட மாதிரி இருக்கும். ஒருவேளை தொழில் காரியங்க, வேலை காரியங்களில் சரியாக சம்பளம் கிடைக்காம அந்த தொழில் அடப்பட்ட மாதிரி இருக்கும். அது திறக்க முடியலேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலைப்படலாம். ஒருவேளை நீங்கள் கடை வச்சுருப்பீங்கன்னு வைங்களா, அது ஓடிட்டு இருந்த கடை திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிட்டு திறக்க முடியாமல் பூட்டி வச்சுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாசலை ஆண்டவர் திறப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அப்போ பாருங்கள், அந்த அபிஷேகம் பெற்ற கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கதவுகளை திறப்பேன்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. வள்ளியூர் பக்கத்தில் மகிழ்ச்சிபுரம் என்கிற ஒரு ஊரில் ஒரு சர்ச்சு இருந்துச்சு பாருங்கள். அது 3-4 வருஷம் நடத்தின சபை அப்படி பூட்டி அடைச்சி போட்டிருந்து ஆண்டோட கிருபையால் என்னை ஜெபிக்க கூட்டாங்க. ஜெபம் பண்ணி, ஏசப்பா அந்த கதவு திறந்து கொடுங்க அப்படி சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் திறக்க உதவி செய்தா, அதை திறந்து நடத்த உதவி செய்தா. தொடர்ந்து இப்போ 7 வருஷங்கள் ஆகிறது. அந்த சபை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அடைப்பட்ட வாசலை திறக்கிற தெய்வம். என்னெல்லாம் அடைப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் திறந்து உங்களுக்கு வழிவாசலை திறந்து அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவரும் பூட்ட முடியாது. ஆண்டவர் திறந்தா யாருமே பூட்ட முடியாது. அப்படி ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அப்போ திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பே சொல்லி வாக்கு பண்ணுகிறார். சிலருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை வந்து தொழில்கள் வேலைகள் முன்னேற விடாதபடி, கையில் பைசா வராதபடி, எந்த வழியிலாவது அடப்பட்டது போல தருத்தரமாக இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய தெய்வம் அந்த தருத்தரத்தை மாற்றுகிற தெய்வம். அவர் தருத்தரத்தை மாற்றி ஐஸ்வர்ய சம்மனர் உனக்கு திறந்த வாசலை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதை யாரும் பூட்ட முடியாது. ஆண்டவர் திறந்தா யாரும் பூட்ட முடியாது. ஆண்டவர் பூட்டுனா அதை யாரும் திறக்க முடியாது. கண்டிப்பாக ஏசப்பா திறந்த வாசல் தான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு திறந்த வாசல், ஊழியத்திலே திறந்த வாசல். நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய விடாதபடி தடைகள் வரும். எங்கே பார்த்தாலும் ஊழியம் அடைச்ச மாதிரி இருக்கும். நான் நல்லா ஊழியம் செய்துகிட்டே இருந்தேனே, ஏன் இப்போ எனக்கு ஊழியங்களும் அடைச்ச மாதிரி இருக்குது, எங்கே போனாலும் ஊழியம் செய்ய முடியலையேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? அன்பு பிள்ளைகளே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் கத்த சொல்கிறார். அந்த திறந்த வாசல் அல்லேலூயா அடைபடாதபடி ஆண்டவர் திறந்து ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவ. அபிஷேகம் பெற்ற கோரேசுக்கு முன்பாக அதில் கூட நம்ம பேரை போட்டு வாசிக்கலாம். அபிஷேகம் பெற்ற அந்நாளுக்கு முன்பாக அப்படி சொல்லி நீங்கள் வாசிங்க. உங்கள் பேரை போட்டு அதில் வாசித்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறாரா பாருங்க ஆண்டவர். அது மட்டும் இல்லை, ராஜாக்களோட இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை ஆண்டவர் தெரிந்து வைத்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தெய்வன் ஜீவிக்கிறவ. இதை கேட்குற ஒவ்வொருவரும் முழங்கால் போட்டு நீங்கள் நல்லா ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசல் திறக்கும், அற்புதம் நடக்கும். அப்போ பாருங்கள், ஆலங்குளத்தில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் அது தளம் போடவே முடியல. தளம் போட்டால் தானே அந்த வீட்டில் திறந்து உள்ளே போய் தங்க முடியும், திறக்க முடியல. தளம் போடலை. அதனால அந்த வீடை திறந்து பிரேஸ் பண்ணி உள்ளே போய் உட்காரவே முடியல. சங்கடப்பட்டாங்க. அல்லேலூயா. வருஷ கணக்கில் அந்த தளம் போட முடியாமல் கிடக்கு. அந்த வீடு திறக்க முடியல, பிரதிஷ்டை பண்ண முடியல, அந்த வீட்டில் போய் உட்கார முடியல. தடை பண்ண அப்படி ஒரு தடையாயிற்று. அந்த வாசல், அதாவது அந்த தளம் போட முடியாமல் தடை, பூச முடியாமல் தடை, மற்ற எல்லாம் முடிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படி ஒரு தடை பிசாசு கொண்டு வந்துச்சு. ஏசப்பா கிருபையால் ஜெபிக்க கூட்டாங்க. ஒரு தடவை ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆண்டோடைய கிருபையால் அந்த தடைகளை மாற்றி அடுத்த திருப்பி 2 மாதம் கழித்து கூட்டிருக்காங்க.
நீங்கள் ஜெபிச்சுட்டு போனீங்களா, நாங்கள் தளம் போட்டுட்டோம், பிரேச வைக்கணும். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ஆண்டவர் சர்வவல்லவர். அந்த வீட்டுக்கு தளம் போட ஏசப்பா உதவி செய்திருக்கிறா. இப்படி நிறைய தடைகள் இருக்கும். ஆண்டவர் தடைகளை மாற்றி திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக தருவி சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற தேவன். அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாதுங்க. கோணலானவைகளை செவைப்படுத்தி திறந்த வாசலை உனக்கு தருவேன்னு சொல்கிறார். கோணலானவைகளை செவையாக்குவேன்னு சொல்கிறார். உன் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பலை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷங்கள் ஒளிப்படுத்தல் புதையில் கொடுப்பே சொல்கிறார். இப்போ நம்ம ஆண்டோர் சமூகத்தில் கெஞ்சி ஜெபிச்சு கேட்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் முழங்கால் போடுங்க, வீட்டில் இருந்தாலும் முழங்கால் போட்டு ஜெபிங்க. கண்டிப்பாக ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஏசப்பா அந்த கோணலானவழி எல்லாம் செவையாக்குவார். ஒருவேளை உங்கள் பையன் குடிக்கானா, கோணலாக இருக்கான் குடிக்கான். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேனே, படிக்க வச்சேனே, படிப்பு கூட சரியாக படிக்காதபடி குடிக்கானே, வேலை செய்த சம்பளம்லாம் ஒன்றும் தரலையே, குடிக்கானேன்னு நினைக்கல. அந்த கோணலான மகனை ஏசப்பா சீக்கிரமாக செவையாக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். அதிசயங்களை செய்கிற தேவன். எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் ஏசப்பா மாற்றுகிற தெய்வம். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கத்த சொல்கிறார். அதனால் விசுவாசிங்க. கண்டிப்பாக என் பையன் கோணலானவே செவ்வையாக்குவான்னு சொல்லுங்கள். பொம்பளை பிள்ளைகள் கூட சில பிள்ளைகள் சொல்லு கேட்காது, எங்கேயாவது ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும். சில பையன்கிட்ட ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும். ஐயோ, நம்ம பிள்ளையை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நல்ல மாப்பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும்னு நினச்சேமே, இந்த பிள்ளை இப்படி யார்கிட்டையோ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறத சொல்லு கேட்க மாட்டேக்காளே, அது கோணலாக இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுகிறீர்களா? அன்பு பிள்ளைகளே, ஏசப்பா அந்த கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாக அந்த பிள்ளை யார்கிட்ட ஃபோன் பண்ணாலும் ஆண்டவர் தடை கொண்டு வந்து அதை மாற்றி உங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் அதிசயம் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்குற தெய்வம். பாவத்தை கழுவி பரிசுத்தமாக்கி பிள்ளைகளை பரிசுத்த பாதையிலே நடக்க செய்கிற தெய்வம். அந்த கோணலான பாதையை விட்டு அதை செவ்வையாக்கி நல்ல பாதையிலே நடக்க சொல்கிற தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க கோணல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செவ்வையாக்கி அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏசப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அபிஷேகம் பெற்ற கோரேசுக்கு முன்பாக கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன கோணல் இருக்குது, யார் கோணி இருக்கா, அந்த கோணல்கள் எல்லாம் செவ்வைப்படுத்துங்க ஏசப்பா. வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது, லிபிதான் என்னும் நீண்ட பாம்பையும் லிபிதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையும் கடிதும் பெரிதும் பலத்ததுமான அல்லேலூயா ஆலை பட்டயத்தால் தண்டிப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ராஜா ஆண்டவரே, எந்த பாம்பு பிசாசுகள் கோணலாக இருந்து யாரை கோணலாக்கி வைத்தாலும் இன்றைக்கு இந்த பாம்பு பிசாசுகளை சுட்டெரித்து அதை தண்டித்து சமுத்திரத்தில் இருக்க வலுசற்பை கொண்டு போடுவேன்னு சொன்னீங்களே, கொண்டு போடுங்க இசப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் இசப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வலுசற்பங்கள் நிறைய குடும்பத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சிருக்கு, அதை முற்றிலும் எடுத்து போட்டுருங்கப்பா. நிறைய பிள்ளைகள் குழந்தை கொடுக்காம வச்சிருக்கு, அதை முற்றிலும் அழித்து போடுங்க இசப்பா. அந்த கோணலான சர்ப்பத்தை எடுத்து போடுங்க இசப்பா. அதை செவ்வையாக்கி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பாதைகளை செவ்வையாக்கி கொடுங்க இசப்பா. தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன், அதிசயங்களை செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். மாறாத எங்கள் தகப்பனே கோடி ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. பதில் கொடுப்பேன்னு நாங்கள் விசுவாசிக்கிறேன் இசப்பா. அந்த விசுவாசத்தோட ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்துருங்கப்பா. அதிசயம் செய்யுங்க இசப்பா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர். உடைய கரங்களே தாழ்த்துறேன். இந்த ஜோசுவா டிவியை நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஞானம் கொடுத்துருக்கிறக்கா ஸ்தோத்திரம்.
பிள்ளைகளை விக்கிரத்தில் மத்தியிருந்து தூக்கி எடுத்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கிருபையால் நிரப்பி இந்த ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்துருக்கிறேன். முக்கோடி சோத்திரங்கள் ஏசப்பா. எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஜோசப் டிவி பரம்ப உதவி செய்யுங்க ஏசப்பா. மேற்கையும் தெற்கையும் கிழக்கையும் வடக்கையும் இடங்கொண்டு பெருகுவாய். அப்படி பெருகட்டு ஏசப்பா. அல்லேலூயா. இன்னும் பண தேவைகளை சந்திங்க. நிறைய பேர் இந்த ஊழியத்தை கொடுத்து உதவி செய்யுங்க. அப்படி செய்யுங்க ஏசப்பா. இந்த மக்கள் ஆண்டவரே இந்த ஜோசப் டிவியை தாங்கட்டும் ஏசப்பா. காணிக்க கொடுத்து தாங்கட்டு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க ஆண்டவர். ஆசீர்வதிங்க. இன்னும் இதில் செய்தி கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு செய்தியும் மக்களுக்கு பிரயோஜனமாக அமையட்டும் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலையும் அர்ப்பணிக்கிறேன். தடைகள் மாறட்டும். செய்து கொடுக்குற குடும்பங்களையும் அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கரத்திலே தாழ்த்துறேன். ஆசீர்வதிங்க. பரிசுத்த கரத்திலே தாழ்த்துறேன். தேங்க்யூ லார்ட். இந்த நடத்துகிற அருமையான ஐயோக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, மருமக்கமார்களுக்காக, பேரம்பத்திகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். தெய்வக்கர கூட இருக்கட்டும். நிச்சயமாகவே கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வசனம் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. கண்டிப்பாக இந்த வசனம் கிரியை செய்யும். சீக்கிரமாக யார் வீட்டில் என்ன கோணல் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு செவ்வையாக்கி அவர்களை வாழ வைக்க முடியாது செபிக்கிற ஏசப்பா. திறந்த வாசலை கொடுத்து ஆசீர்வாதமாக்குங்க ஏசப்பா. உங்கள் கரத்திலே தாழ்த்துரு. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரங்களை தாழ்த்துரு. தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வை கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.